ரெட்ரோ ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ ரெட்ரோ உமன்ஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து எங்களோட 2 லொக்கேஷன் திருப்பூர் ஈரோட்லேயுமே பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். எந்த புதிய முயற்சிக்கு மக்கள் வந்து நல்ல முயற்சியாக இருந்தால் ஆதரவு கொடுப்பாங்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இப்போ சினிமாவில் வந்து ஒன்லி உமன்ஸ் காலையில் ஷோக்கு வரங்கிறது வந்து நடக்குமா அப்படிங்கிறத வரமாட்டாங்க எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மீறி இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வந்தாங்க, எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீசக்தி சினிமா ஸ்டார்ட் பண்ண ட்ரெண்டு வந்து இப்போ எல்லா ஊர்லேயும் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பெரிய நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. இப்போ நாம் பண்ணதை பார்த்துட்டு இப்போ வேலூர், திண்டுக்கல் எல்லாத்துலேயுமே இப்போ அவங்க மறுபடியும் அவங்க பண்ணோன்னு நினைக்கிறாங்க. ஸோ நாங்கள் இதோட நேரத்தில் நாங்கள் இன்னும் அடுத்தது வந்து என்ன பண்ணலாங்கிறது அடுத்த மூவிக்கு இன்னும் பெருசாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் செலிப்ரேஷன் வந்து பெருசாக இருக்குங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஸ்ரீசக்தி சினிமாஸ் நாங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எங்களுடைய அடுத்த பிரான்ச் தாராபுரம் கோபிக்குமே அடுத்த மூவிக்கு உண்டான உமன்ஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை கொண்டு வருவோம். அதே மாதிரி இப்போ நாங்கள் திருப்பூர் பெரிய லொக்கேஷன் பார்த்து திருப்பூர் ஈரோடில் இருக்கிறோம். ஸோ நாங்கள் ஜூன் வந்து பொள்ளாச்சியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கம்மிங் அகெயின் நாங்கள் பிரான்ச் அவுட் பண்ண போகிறது சூன் இன் 2 லொக்கேஷன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயுமே வீல் ஸ்டார்ட் த சேம் திங். ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சிக்கு மக்கள் வந்து அபிநந்தமான வரவேற்பு தராங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்த்தோன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு உண்டான மொமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ சூர்யா இந்த ரெட்ரோவோட நிறுத்தாமல் சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து அவங்களோட ரிலேட் பண்ண மாதிரி சூர்யா சாருடைய பழைய மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி அவங்க அதை கூட ரிலேட் பண்ணுற மாதிரி பண்ணோம். ஸோ அதை ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களே இன்வால்மெண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணாங்க. இல்லை, இப்போ இதே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாவே நான் உங்களை ரீச் பண்ணி லிங்க் அனுப்பிச்சிடுறோம். ஸோ நீங்கள் எப்பவும் அப்புறம் ரீச் பண்ணோன்னே நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி ரெகுலராக உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்னு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் எப்பவுமே டிக்கெட் எப்படி புக் பண்ணிடுவீங்க அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை, அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ண, ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. நம்ம ஜென்ரலாக கொடுத்தோம்னா மென்ஸும் வருவாங்க. ஸோ இது வந்து அவங்கள்ட்ட உமன்ஸ் தான் வர போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக் தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா நாம் அவங்களுக்கு வந்து டிக்கெட் லிங்க் அனுப்பிச்சி விட்ருவோம், எவ்வளோ டிக்கெட் என்னன்னு கேட்டு.